ஹலோ நண்பர்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்த இந்த சீமானுடைய கேள்விக்கு பதில் அப்படின்ற ஒரு வீடியோவ பார்த்தேன். என்னதான் ஆச்சு அந்த ஆளுக்கு? இப்ப எல்லா கட்சியும் விட்டுட்டு விஜய் பக்கம் திரும்பிட்டான். ஏன் இப்படி? நீ பேசுறது தான் அவரும் பேசணுமா? பேச்சு பேச்சு நீ கட்சி வரை பேசின்னு தான் இருக்கிறே தவிர, ஒரு செயல்ல ஒண்ணும் காணோம். பேச்சில் இருக்கிறவன் செயல்ல இருக்க மாட்டான். செயல்ல பண்றவன் பேச மாட்டான்னு ஒரு தாக்கே இருக்கு. நீ கிணத்துல குளிச்சுட்டுனா அவரும் குதிக்கணுமா? என்னய்யா நீங்க பேசுறது? அவர் ஏன் இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுற? நீ கேவலப்படுத்தி பேசுறதுனால அவருக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதா? உன்னை ஒரு பொருட்டா கூட மதிக்கல. காரணம் அவர் யார் எதிரி, யாருடைய இது, அதாவது வயல போகிறேன்னு சொல்லிட்டா போல, அவ்வளோதான். என்ன காமராஜரை பற்றி போனால் அவரை பற்றியே தான் பேசணுமா? வேலு நாச்சியாரை பற்றி போனால் அவரை பற்றியே தான் பேசணுமா? எல்லாருக்கும் அவங்கவுங்க பற்றி கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பேச்சு தான் ஆகணும்லாம் கிடையாது. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டா போல. இத்தனை வருஷம் மக்கள் என்னை உசரத்தில் வச்சாங்க, அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது தான் வரா போல தவிர, மற்றபடி நீ அரசியல்வாதி. அவர் அரசியல்வாதி இப்போ இல்லை. ஆனால் அரசியல்வாதியாக மாறினாலும் அவர் அரசியல்வாதியாகவே ஆக மாட்டார். ஏன்னா கையில் ஒரு பவர் இருந்தால் தான் சிறிய விஷயத்த கூட பெரிய விஷயமா பண்ணலாம். பண்ணாத விஷயத்த கூட எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆசிரமம் கட்டுறோம், இல்லை ஒரு பில்டிங் கட்டுறோன்னா கூட ஒரு அரசுகிட்ட அனுமதி வாங்கணும். ஆனால் இதுவே நம்ம அரசியலில் இருந்தோம்னா, ஒரு முதலமைச்சராக இருந்தோம்னா தேவையில்லை. 4 பேருக்கு நான் நல்லதை நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். அதுக்காக தான் வராரு போல். இதை கொள்கை கோட்பாடு எதுக்கு? இதெல்லாம் மற்றவங்களுடைய கொள்கையும் கோட்பாடு உனக்கு எதுக்குடா? உன் கொள்கை என்ன? நீ மக்களுக்கு நல்லது செய்யணும், இது தாண்டா கொள்கை. அவருடைய கொள்கை அதுதான், மற்றபடி எதுவும் கிடையாது. நான் உன்னை பற்றி ரொம்ப பேச போகிறதில்லை. நீ பேசியே தான் இப்படியே தான் உட்படாமல் போயிட்டுருக்க. இன்னும் 4 பேர் கை தட்டுறான், மற்றவங்களை பற்றி பிரிவாக பேசி கை தட்டு வாங்குறது எப்படியாப்பட்ட ஜென்மன்னு பார்த்துக்கோ. தெரிஞ்சு பேசு. அவர் வருவார், செய்வார், அவ்வளோதான். வணக்கம்.